இப்போ தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு, தேங்காய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உப்பு, கடுகு, பட்டை மிளகாய். இப்போ கடலைப்பருப்பு போட்டுருவோம். போடுமா. காரத்துக்கு தான் பட்டை மிளகாவா நல்லாயிருக்கும் போட்டா. கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு சரசரன்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. எவ்வளோ உருண்டை பிடிச்சிருக்காங்க பாரு. எல்லாம் ஒரு ஒரு சைஸில் இருக்குங்க. முடிஞ்சா இல்லையாம்மா? முடிஞ்சு இதோட நான் மூடிட வேண்டியதானே? இதோட மூடிட வேண்டியதுதான். ஆமாங்க. இங்கே பாருங்க, ஒரு இட்லி பானையே ஃபுல்லாகிடுச்சு. அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? இன்னைக்கு நீர் உருண்டை தான் சுட போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அது எப்படிம்மா பண்ணோம்? அதுக்கு அரிசி மாவு, தேங்காய், கடலைப்பருப்பு, பட்டை மிளகாய் இது மட்டும் இருந்தால் போதும். ஓ, இவ்வளோ தானம்மா? அவ்வளோதான். இதான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா? ஆமாம், சிம்பிளாக செய்கிறது. சரிம்மா. அம்மா, ஓ, கிளைமேட்டை பார்த்தியா? ஆமாம், சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா பட்டெல்லாம் பழமாக இருக்குமா? ஆமாம். சரிம்மா. அம்மா, ம், போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. இங்கே பாருங்கள், இப்போ தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு, தேங்காய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உப்பு, கடுகு, பட்டை மிளகாய் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காவை திருவிடுவோம். நல்லா முத்த காயை தான் எடுத்துருக்கேன். அம்மா, ஓ, தேங்காய் திருவிட்டு என்னம்மா பண்ணோம்? தேங்காயெல்லாம் கடலைப்பருப்புலாம் தாளித்து விட்டு தேங்காயையும் எண்ணெயிலே போட்டு வறுத்து வச்சுக்கணும். இப்போ தேங்காவை திருவியாச்சு. இதோட அடுப்பை பற்ற வச்சு எல்லாத்தையும் வறுத்துருவோம். இப்போ எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். பாருங்க, எண்ணெயை ஊற்றுருவோம். ஊற்றுமா. எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ மிளகா போட்டுருவோம். இது காரத்துக்காம்மா? ஆமாம். அடுத்து என்னதுமா? கடுகு போடுமா. கடுகுமா. இப்போ கடலைப்பருப்பு போட்டுருவோம். போடுமா. அடுத்ததுமா? அடுத்த கருவேப்பிலை போடுமா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கியா? ஆமாம். கடலைப்பருப்புலாம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ தேங்காவை போட்டுருவோம். போடுமா. இங்கே பாரு, தேங்காய் நிறைய போடணும். ஆமாம். என்ன வறுத்து முடிச்சிட்டா இல்லையா? வறுத்தாச்சு. ஆமாங்க. இங்கே பாருங்க, இது கரெக்டாக இருக்குமாம்மா பக்குவம்? கரெக்டாக இருக்கும். மா, ஓ, அள்ளிடுமா? அள்ளிடும். அள்ளுமா. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தேங்காய். அப்படியே வைமா. இங்கே பாரு, அந்த மிளகோட வாசனாங்க அப்படியே கமாலிக்குது. இதோட என்னம்மா பண்ணோம்? மாவை பிசைய வேண்டியதுதான். ஓ, மாவு பிசைஞ்சிட வேண்டியதான். ஆமாம், முடிஞ்சியா? முடிஞ்சு. ஆமாம். இங்கே பாருங்க, லாஸ்ட்டு இதோட இப்போ மாவை கொட்டி பிசைஞ்சிடுவோம். கொட்டுமா. இது என்ன மாவுமா? அரிசி மாவு. அரிசி மாவா? ஏன்னா 1 கப்பா? ஆமாம். உப்பு போட்டுமா. போடுமா.
உப்பு உங்களுக்கு எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். போட்டுக்கணும். ஆமாம். தண்ணி இது என்னம்மா நார்மல் வாட்டரா? ஆமாம் ஆமாம். சரிம்மா, அதில் பசங்க வேண்டியதான். ம் சரிம்மா. மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதோட வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுவிடுவோம். போடுமா. காரத்துக்கு தான் பட்டை மிளகாவா நல்லாயிருக்கும் போட்டா? ம். இந்த கருவேப்பிலை, ம். இந்த மிளகாய் எல்லாத்தோடையுமே சாப்பிட்டுடலாம். சரிம்மா, அப்படியே இது பசங்க. உரப்பு இருக்காது. ம். இதோட இட்லி பானில் வச்சிட வேண்டியதான். ஆமாம், இட்லி பானில் வச்சு மிளகாலாம் நிறையா போட்டிருக்கேன். ம். நல்லா மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போ இதோட உருண்டை பிடிச்சிடும். என்னம்மா சொல்கிறேன், உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா லேசாக எண்ணெய் தடவிக்குமா? ஆமாம் என்ன கெட்டி உருண்டை மாதிரி பிடிச்சாது? ஆமாம், நீர் உருண்டெல்லாம் அப்படி தான் முடிக்கணும். ஃபஸ்ட்டு உருண்டை. இது எத்தனை உருண்டை வருமா? எத்தனை உருண்டை வரும்னு தெரியலையே, பார்க்கணும். ஒரு 10 உருண்டை வரும். மாவு இருக்கிறத பார்த்தா 10க்கு மேலே வரும்போது. ம் ம். இங்கே வரும். அம்மா, ஓ, என்ன நீர் உருண்டெல்லாம் பிடிச்சாச்சா இல்லையா? பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். ஆமாங்க, இங்கே பாருங்க, கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு சரசரன்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. எவ்வளோ உருண்டை பிடிச்சிருக்காங்க பாரு. எல்லாம் ஒரு ஒரு சைஸில் இருக்குங்க. அம்மா, ஓ, இது அழகு பார்த்துலாம் பிடிக்க முடியாது. அழகு பார்த்தெல்லாம் பிடிக்கலாம். நான் அவசரத்தில் சீக்கிரம் செய்கிறேன். ஆமாங்க, இது உனக்கு பிடிக்குமாம்மா? எனக்கு பிடிக்கும். இது நீர் உருண்டையும் உரப்படையும் ரொம்ப பிடிச்சது. உன்னோட ஃபேவரட்டா? ஆமாம், சின்ன பிள்ளைலாம் இதான் சாப்பிடியாம்மா? இதுதான் செஞ்சு கேட்பேன் எங்கள் அம்மாவை. ஏன் அப்போ அதனால தான் இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம் ஆமாங்க, இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 15 உருண்டை வந்துடுச்சு. உருண்டையெல்லாம் ரெடியாக உருட்டி வச்சாச்சு. எத்தனை உருண்டை இருக்குமா? 20 இருக்கும். ஏன் அப்பா, அடுத்து என்னம்மா பண்ணோம்? இப்போ அடுப்பை பற்ற வச்சு ம், இட்லி பானில் எடுத்து வச்சுருவோம். அத்தாயிம்மா. இட்லி பானையை போட்டுருவோம். தண்ணியா? தண்ணியை ஊற்றிடுவோம். தட்டா? தட்டு கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் தோணையும் ஊற்றிப்போம். நிறையா? ஆமாம், இந்த தட்டு கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். துணியில் அழகாக அப்படியே வைக்கணுங்க. ஆமாம், இதோட எடுத்து இட்லி பானையில் வச்சுடுவோம். வைமா. அம்மா, ஓ, இப்போ பார்த்தீங்கன்னா நீ கரெக்டாக வச்சிட்ருக்க. ஆமாம். எந்த மாதிரி பார்க்கணுமா, எல்லாம் அப்படியே கஞ்சி மாரி ஆயிடணுமா? என்ன பண்ணுவேன்? ஆகாது, அந்த மாரி ஆகாது. ஆகாது, கரையாது இந்த உருண்டை? கரையாது. என்ன சொல்கிற பாரு. இது என்னம்மா ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? வெந்துடும். சீக்கிரம் வந்துடும். ஆமாங்க, இங்கே பாரு, மேலே மேலே கரெக்டாக வச்சிடலாமா? வச்சிடலாம். முடிஞ்சா இல்லையாம்மா? முடிஞ்சு. இதோட நான் மூடிட வேண்டியதானே? இதோட மூடிட வேண்டியதுதான். ஆமாங்க, இங்கே பாரு, ஒரு இட்லி பானையே ஃபுல்லாகிடுச்சு. ஆமாம், மூடுமா. இதோட இது 10-15 நிமிஷம் ஆகிடும். ஆமாங்க, வெந்தோடனே சாப்பிட வேண்டியதுதான். ஆமாம், இப்போ நீர் உருண்டை வெந்துட்டான்னு பார்ப்போம். நல்லா ஆவி பறக்குது. ஆமாம், நல்லா வெந்துருச்சுமா? வெந்துருச்சு. எடுத்துருமா? எடுத்துருவோம். எடுமா. நல்லா எப்படி சவுண்டு வருது பாரு, வித்தியா இல்லையாம்மா? ஆமாம், முன்ன பார்த்தீங்கன்னு வச்சிங்க அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு.
சூடாக இருக்காம்மா? நல்லா சூடாக இருக்குது. ஆமாம், சரன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்க, நல்லா வாசமாக இருக்குங்க, தேங்காய் வாசம். பாருங்க, இது மேலேயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கடலப்பருப்பு நல்லா வெந்துருச்சுமா? ஆமாம், வெந்திருக்கு. ஆமாங்க, இதோட அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா முடிஞ்சாம்மா? முடிஞ்சு. உன்னோட ஃபேவரெட்டு? இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அம்மா, ஓ, ஒன்று அப்படியே உடமா நல்லா வெந்துருச்சுமா. ஆமாம். அப்படியே சாப்பிடுமா, சாப்பிட்டுட்டு உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குமா? பட்டை மிளகா உள்ள காரம்லாம் கரெக்டாக இருக்கா? ம், கரெக்டாக இருக்கேன். அந்த பட்டை மிளகாலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்ருவாங்க. அப்படியா? ஆமாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். உன்னோட ஃபேவரெட்டு. ஆமாம், நல்லா சாப்பிடுமா. நிறையா சாப்பிடுவோம் நான், இந்த உருண்டை மட்டும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இலை கொழுக்கட்டை தாங்க ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் அதிகமாக விரும்ப மாட்டேன். இது அம்மாவுக்காக இன்றைக்கி செஞ்சது.